இன்று இரண்டு விதமான கோரிக்கைகளுக்காக தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறையும் கக்கநகரை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் சேரன் மகாதேவி சக்தி குலத்தை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் இன்று வந்துள்ளனர். கோரிக்கைகள் என்னவென்றால், திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கு எதிராக அரச பயங்கரவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அடக்குமுறைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அரசின் கவனத்திற்கு நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அரசு நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து மறுத்து வருகிறது. இங்கே திருநெல்வேலி மாநகரத்தில் பாளையங்கோட்டை காவல் சரகத்திற்கு உட்பட்டது கக்கநகர் பகுதியாகும். இந்த பகுதி அருகில் திம்மராஜபுரம் என்கிற பகுதியில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பீடம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான சமூக விரோதிகளால் சேதம் விளைவிக்கப்பட்டது. அந்த சேதம் விளைவித்த குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலாக குரல் எழுப்பியது தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். அச்சம்பவத்தில் துளி அளவும் சம்பந்தமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் 3 மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த இளைஞர்களுக்கும் அந்த பகுதியில் நடந்த சம்பவங்களுக்கும் துளி அளவு சம்பந்தம் இல்லை என அந்த பகுதி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் இங்கே இருக்கிற தம்பிகளோட பெற்றோர்களும் தெரிவிக்கின்றனர். அந்த பகுதி ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா வேலை செய்யவில்லை என சொல்லும் பொழுதே எங்களுக்கு சந்தேகம் எழுந்தது. இது திட்டமிட்டு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை நோக்கி இந்த திட்டம் அரங்கேற்றப்பட்டுள்ளது என நாங்கள் சந்தேகித்தோம். அதுபோலதான் நடந்துள்ளது. இந்த பாதிக்கப்பட்ட தரப்பை சார்ந்த இளைஞர்களுடைய பெற்றோர்கள் சிறையில் இளைஞர்களை சந்தித்து கேட்டதற்கு எங்களை காவல்துறையினர் மிரட்டி பணிய வைத்தனர் என தகவல் தெரிவித்துள்ளனர். ஆதலால் மாநகர காவல் நிர்வாகமும் தமிழக அரசும் இதில் கவனம் எடுத்து உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வர முத்துராமலிங்க தேவர் சிலை பீடம் சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்தில் உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். அந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. அதை தொடர்ச்சியாக சேரன் மகாதேவி தாலுகா சேரன் மகாதேவி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட சக்திகுளம் உதயமார்த்தாண்டபுரத்தில் சாதி வெறி பிடித்த மனநோயாளிகளால் 70 வயதுடைய முதியவர் அறிவாளால் வெட்டி கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிப்பிட்ட சமூகத்தை குறிவைத்து சாதி வெறிக்கு ஆளான மனநோயாளிகள் தொடர்ந்து தாக்குதலையும் கொலை சம்பவங்களையும் நிகழ்த்தி வருகிறார்கள். அரசு இதில் நடவடிக்கை எடுக்க தொடர்ச்சியாக மறுத்து வருகிறது. அதற்கு காரணம் என்னவென்று நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால், இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் நேர்மையான துணிச்சலான காவல் அதிகாரிகள் அனைவரையும் அரசு நிர்வாகம் தேர்தல் வருவதை காரணமாக கொண்டு மாற்றிவிட்டது. ஆதலால் இங்கே குற்றம் இழைத்து வரும் சாதி ரீதியான மனநோயாளிகள் வலிமை பெற்று வருகிறார்கள். இதில் அரசு கவனம் கொள்ள வேண்டும். இது இந்நிலை தொடருமாயின் 5 சட்டமன்ற தொகுதியிலும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் பாதிக்கப்பட்ட சமுதாய மக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வாக்கு கூட செலுத்த மாட்டார்கள் என இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இச்சம்பவத்தை கண்டித்து பாதிக்கப்பட்ட தரப்பு மக்களோடு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை இன்னும் சில நேரத்தில் முன்னெடுக்க இருக்கிறோம் என பத்திரிகையின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் தமிழக அரசுக்கும் நெல்லை மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேசா முத்துக்குமார், மாநில தலைவர், தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை. திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மக்கள் மீது அடக்குமுறை இங்கே நடக்கும் ஆட்சியானது மக்களுக்கான ஆட்சியா சாதி வெறி குண்டர்களுக்கு சாதி வெறி நோயாளிக்கு ஆதரவான ஆட்சியா மாற்றம் செய் நெல்லை
திருநெல்வேலி மாவட்டத்திலே திருநெல்வேலி மாநகரத்திலே நீண்ட ஆண்டுகளாக உளவுத்துறையில் பணி செய்கிறோம். காவல்துறையினரை சாதி வெறுப்புடைய துறையினரை உடனடியாக மாற்றம் செய். நீதி வழங்கு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நீதி வழங்கு. கைது செய். சக்திகுளம் கிராமத்தை சார்ந்த முதியவர் முருகன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய பயங்கரவாதி மீது கைது செய். மாவட்ட நிர்வாகமே மாவட்ட காவல்துறை கைது செய். நோயாளிகளை கைது செய். பாதிப்பு மாவட்டத்திலே தொடர்ச்சியாக பாதிப்பு. வேளாளர் சமுதாய மக்களுக்கு பாதிப்பு தொடர்ச்சியாக பாதிப்பு. நடவடிக்கை மாவட்ட காவல்துறையை சாதி வெறி நோயாளிகள் மீது நடவடிக்கை சக்திகுளம் பகுதியிலே முதியவர் முருகன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சாதி வெறியர்கள் மீது நடவடிக்கை கைது செய். ரத்து செய். கட்ட நகர் பகுதியிலே அப்பாவி இளைஞர் மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய். கைது செய். முத்துராமலிங்க தேவர் படத்தினை சேதப்படுத்திய குற்றவாளிகளை உண்மையான குற்றவாளிகளை கைது செய். ரத்து செய். கட்ட நகர் பகுதியிலே அப்பாவி இளைஞர் மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய். அடக்குமுறை திருநெல்வேலி மாவட்டத்திலே மக்கள் மீது அடக்குமுறை தொடர்ச்சியாக அடக்குமுறை நடவடிக்கை சக்திகுளம் கிராமத்திலே அப்பாவி
அப்பாவி முதியோர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய குற்றவாளிகளை கைது செய். சாதி வெறி மனநோயாளிகளை உடனடியாக கைது செய். நீதி வழங்கு சக்தி குலம் முருகனுக்கு பெரியவர் முருகனுக்கு நீதி வழங்கு கட்டுப்படுத்து திருநெல்வேலி மாவட்டத்திலே சாதி வெறி குண்டர்களை சாதி வெறி நோயாளிகளை சாதி வெறி மன நோயாளிகளை கட்டுப்படுத்து தமிழக அரசு காவல்துறையை அடக்குமுறை தொடர்ச்சியாக அடக்குமுறை தேவேந்திர குல மக்கள் மீது திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக அடக்குமுறை நடவடிக்கை தமிழக அரசு காவல்துறை நடவடிக்கை ரத்து செய். கக்க நகர் பகுதியிலே அப்பாவி இளைஞர் மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய். நடவடிக்கை நெல்லை மாவட்ட நிர்வாகமே மாவட்ட காவல்துறையை ரத்து செய். கக்க நகர் பகுதியிலே அப்பாவி இளைஞர் மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய். வாங்க